அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படும். அச்சீஸ் நம்ம கணேஷா உட்கார வச்சு நம்ம என்னென்ன பண்ணோம் சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்க. சண்டே மார்னிங் என்னாச்சுன்னு பார்த்தீங்க. ஆனால் சண்டே ஈவினிங் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? இல்லை. சரி வாங்க நம்ம எல்லோரும் கணேஷா உட்கார வைக்கிறப்போ அவங்க ஏரியாவில் இருக்கிற பெரிய தலைங்கக்கிட்ட போய்ட்டு ஸ்பான்சர்லாம் பண்ண வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரிய தலைங்கக்கிட்ட ஸ்பான்சர் பண்ண வச்சுட்டு அவங்கள ஈவினிங் வர வச்சுட்டு அவங்களுக்கு மரியாதைலாம் பண்ணி அதுக்கப்புறம் கணேஷா எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லு டான்ஸு. ಜೀವ ಕೊಡ್ತೀನಿ ನಾನು, ಜೀವಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ನೀನು, ಜೀವನ ಪೂರ್ತಿ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀನಿ ನಾನು. ನಿಂಗೆ ಯಾರು ದುಶ್ಮನ್ ಆದ್ರು ಅವರು ನಂಗೆ ದುಶ್ಮನ್ನೇನೆ, ನಿನ್ನ ಪರವಾಗಿ ತೊಡೆ ತಗ್ತೀನಿ ನಾನು. ನೀ ನನ್ನ ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡು, ನನ್ ಪ್ರೀತಿಗಿಲ್ಲ ಎಂಟು ಎಂಟು ಎಲ್ಲ. எல்லாரும் என்கிட்ட ஒன்று கேட்டுனே இருந்தாங்க, என்னன்னு இப்படி உடுப்புறாம சுற்றினே இருக்கியாடா, லைஃப்பில் என்னடா பண்ண போகிறேன்னு. அதுக்கு நான் சொன்னேன், டோன்ட் வரி பேபி சின்னம்மா. அப்புறம் நம்ம பாய்ஸ் பாதி போயிட்டு நம்ம கணேஷா தூக்குறப்போ அந்த ஃபயர் வர மாதிரி அதுக்கெல்லாம் கலெக்ஷன் எல்லாம் கொடுத்து செட் பண்ணியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கணேஷா எடுக்கிற டைம் வந்துடுச்சு. டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு மேலே கணேஷா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கணேஷா சும்மா எடுப்போம்மா. போன வாட்டி நன்னும் மொக்கரைச்சு, அந்த வாட்டி மொக்கரை இந்த வாட்டி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு செம்மையாக எடுத்தோம் கணேஷா. நவில் பட்டாசு இருந்துச்சா, சரி அது எங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோமா. அப்புறமா ஒரு ஐடியா வந்துச்சு, சரி கணேஷா பின்னால் விற்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது வச்சுட்டு 10 வச்சுட்டு இருக்கோம். 2 பேருக்கும் இது கொஞ்சம் சின்ன ரோடு வேறவா, அது 10 வச்சுட்டு ஃபுல் ஃபயர் ஆகி எக்ஸ்பெண்ட் ஆகிறப்போ டிக்கா ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அந்த வாஷ்ரூமில் அச்சு ஃபுல்லு புகை. அந்த வீட்டில் ஒரு யாருமே இல்லை, எல்லா ஊருக்கு போய்ட்டுருக்காங்க. அப்புறமா பட்டாசுலாம் இதுக்கு மேலே உள்ளன்னு புகை வந்துருந்தது. அவங்க வந்து வீட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பேஜர் எடுத்துருப்பாங்க, இது வீட்டு உள்ள பிளாஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு.
वीडियोग्राफर बाटली विकी गए, वीडियोग्राफर बाटली विकी गए, அப்புறம் நல்லபடியாக கணேஷெல்லாம் விட்டு வெளியே வந்து இருக்கும். வேறு யாரும் கணேஷா டிஜேரில் வைக்கணுன்ட்டு இருக்கிறது. போய் அங்கே போய் டான்ஸ் ஆடு டிஜேயில் எல்லாரும் போய்ட்டு டிஜே டான்ஸ் ஆடின்னு இருக்கோம். போலீஸ்காரெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கணேஷா விட்டு இங்கேருந்து போயினே இருக்கணும், இங்கே டான்ஸ்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டின்னு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வண்டி எடுத்துன்னு இப்போ பாருங்கள் டிஜேயில் போய் டான்ஸ் ஆடின்னு இருப்போம். குஷி அடிங்க நீங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி இருந்துச்சு வீடியோ? அதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடிட்டிங்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ எப்போ பிடிச்சிருந்து கணேஷா பண்டிகை முடிஞ்சு 3 மாதம் ஆகுது, இன்னும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. அதனால தான் இது போஸ்ட் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் நான் வெளியே பண்ண வீடியோலாம் பெண்டிங்கில் இருக்குது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நான் இது முடிச்சா தான் அதை எடிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது முடிச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் கணேஷா பண்டிகை என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.